மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அவர்களுக்கு அவர்களுடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் ஜாக்டோ பேரமைப்பின் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தோம். அதேபோன்று ஜாக்டோ சார்பில் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் அவரிடம் முன்வைத்திருக்கிறோம். கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கிற திட்டமானது அறிவிக்கப்பட்டது, அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனவே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பு பணி ஓய்வு பெற்றவர்கள் எந்த திட்டத்திலே ஓய்வு பெறுவது என்கிற மிகப்பெரிய குழப்பமானது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் பரிசீலிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் நாங்கள் சொன்னபோது உங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் விரைந்து முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்கிற செய்தியை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மற்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எழுத்து மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மயில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ.